Hi my dear cutie pie. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரிசீவ்ட் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் லைக்ஸ் மேம் சிஸ் ஒரு நல்ல அண்டர் ஐ க்ரீம் சொல்லுங்கள், ஒரு நல்ல டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவல் க்ரீம் சொல்லுங்கள், அப்படி இப்படின்ட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு நல்ல இதை கடைசியில் சொல்கிறேன், பட் எதை போடக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிகாஸ் ஐ எம் வெரி க்யூரியஸ் அபவுட்ஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட். த மாம்ஸ்கோ, ஓகேவா, த மாம்ஸ்கோ அண்டர் ஐ க்ரீம். ஸோ இட்ஸ் நியர்லி காஸ்ட் 475 rupees, ஓகேவா. ஸோ இது வந்து லிட்ரலி நம்ம கண்ணுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி இந்த பால் இருக்கும்ல, அந்த ரொட்டேட்டிங் பால் உள்ளே இருக்குது. பட் இந்த பாலோட மைனஸ் என்னென்னா, அந்த பாலை கண்ணில் போட்டு தேய்ச்சா கண்ணெல்லாம் வலிக்கும், அப்படியே ஐபாலில் வந்து ஏதோ குத்துற மாதிரி இருக்கும். ஸோ பாலை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் கையில் பம்ப் பண்ணிட்டு நான் கையில் தான் தேய்ப்பேன். ஸோ அண்டர் ஐ க்ரீமை வந்து நம்ம அண்டர் ஐக்கு கீழே தான் போட போகிறோம். பட் ஏன் கண்ணெல்லாம் எரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த ப்ராடக்ட் போட்டால் கண் அப்படியே எரியுது. அண்ட் கண்ணில் இருந்து கண்ணீர், ஐ பெட் யூ, ஐ ஷுவர் யூ, கண்டிப்பாக எரியும். கண்டிப்பாக கண்ணெரிஞ்சு கண்ணீர் ஊற்றுவீங்க. கண்ணீர் மணலில் தான் கிடப்போம் நம்ம எல்லாரும். வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு. அண்ட் என்ன கர்மத்துக்கு இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. I didn't understand what the reason behind this, why they making this such a bullshit அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. அவங்க வந்து இதில் ஹைரல்னிக் ஆசிட் இருக்குது, அவகேடோ ஆயில் இருக்குது, சீட் ஆயில் இருக்குது, காஃபி ஆயில் இருக்குது, அண்ட் ஆர்கானிக் கேமல் இருக்குது, விட்டமின் B3 இருக்குது. இதில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு இது கண் எரியுது? ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ப்ராப்பர் ரீசன் ஃபார் வை இட்ஸ் கிவ்ஸ் அ itchiness to my eye. ஐ டோன்ட் நோ, லிட்ரலி ஐ டோன்ட் நோ. எனக்கு சத்தியமாக இது பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் உண்மையிலே இருக்க தான் செய்யுதா, இல்லை இவங்க சும்மா ஒரு அட்வர்டைஸ்டிங் எலமெண்ட்டுக்காக இதெல்லாம் வந்து அவங்க வந்து தே மேக் இட்டா அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை உண்மையில். ஓ மை காட், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹைரோனிக் ஆசிட்லாம் போட்டால் சீரியஸாக கண்ணை எரியாது. நான் வந்து ஹைரோனிக் ஆசிட் சீரமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது கூட நான் கண்ணில் டேப் பண்ணுவேன். அதுவே என்னோடய கண் வந்து எரிச்சல்லாம் ஆனதே கிடையாது பெருசாக. பட் வை இது வந்து கிவ்ஸ் எரிச்சல் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இவங்க வந்து இன்க்ரீடியன்ட் வைஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. காஃபி ஆயில், தட்ஸ் ஓகே. ஹைரோனிக் ஆசிட், வெரி குட். சீட் ஆயில், ஜஸ்ட் சின்னா சீட் ஆயில், அவகேடோ ஆயில், விட்டமின் B3, ஆர்கானிக் கேமல், இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி அட்டர் கெமிக்கல் என்னமோ தூக்கி போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் கிவ்ஸ் அ வெரி பேட் itchiness to your skin. என்னோடய ஸ்கின்னுக்கு பயங்கரமாக itchiness-ஆக இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 474 rupees, நியர்லி 500. ஸோ இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு, ரொம்ப மாதத்துக்கு தான் வரும். பட் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஐ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ கண்ணுக்கு போடுறது கண்ணே எரிச்சலை கொடுக்குமா? ஸோ இதை நான் போட்டுட்டு லிட்ரலி ஐ ஜஸ்ட் வாஷ் அவுட் எவ்ரிதிங். இல்லைனா என்னால் இருக்கவே முடியல. ஐ கான்ட் டாலரேட் திஸ் itchiness. ஸோ ஒரு மாதிரி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா, இல்லை இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா பீப்புள்ஸ்? எனக்கு சத்தியமாக புரியல. ஐ கெஸ் வாட் யூ கடவுளே. சரி, ஓகே. அண்ட் இவங்களோட இன்க்ரீடியண்ட் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணாதது நான் இன்னொரு குத்தமாக வைப்பேன். பிகாஸ் இது மட்டுமே யூஸ் பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியாது. வித்தவுட் இது மட்டுமே யூஸ் பண்ணால் ஒரு க்ரீமிங் எஃபெக்ட் வராது. யூ காய்ஸ் ஆர் நோ அபவுட் தட். ஒரு ப்ரிவென்டிங் ஈவெண்ட் கிடையாது. இவங்க வந்து தே யூஸ்ட் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் திஸ், பட் தே ஹைட் திஸ். ஸோ வை தே ஹைட் திஸ் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் இதோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். நான் அடித்து சொல்லுவேன், இதில் ஒன்று கூட அபோவ் 50% மேலே அவங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அபோவ் 10% மேலே கூட ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்றுன்னு உட்காந்துன்னு இருக்கும். ஸோ ஐம் பெட் அபவுட் தேட். ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஸோ டோன்ட் பிளைண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்னு பைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது வேணாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இதோட ஒரு நெக்ஸ்ட் ப்ராடக்டோட உங்களை ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல அண்டர் ஐ க்ரீம் வேணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஐ பிளிஸ் அப்படின்னு ஒரு க்ரீம் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றின ரிவ்யூ நான் இன் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல். பாய்.